அப்போ இந்த ஊழல்களை பேசின அத்தனை பேரும் பிஜேபியோட பி டீமா கிடையாதுல்ல. நீங்க ஊழலை பற்றி பேசுவது பிஜேபிக்கு மட்டுமே பொருத்தமா இருக்கும். இப்போ மற்ற யாரு பேசினாலும் பிஜேபியோட பி டீம்னு சொல்றது இது திமுகவை பற்றி யாரும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு ஒரு அஜெண்டா பேஸ்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் மொத்தமா வெளியிட போவது கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது இல்ல, ஒரு வாரத்திற்கு ஒருத்தர் போது 234 பேர் 234 தொகுதி எவ்வளவு போகும் சொல்லுங்க, எவ்வளவு நாள் போகுது? ரொம்ப லாங் டியூரேஷன். அப்ப மக்கள் இதை மறக்கவே கூடாது என்பது ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா இப்படிதான் செய்யணும். ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சரை வாங்க தர்க்க ரீதியாக நம்ம 2 பேரும் உட்கார்ந்து மக்களுக்கு யார் நல்லது செஞ்சான்னு சொல்லுவோம், தீர்ப்பை மக்கள் சொல்லட்டும் சொல்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல். அப்பதான் எத்தனை ஆண்டு காலமாக யார் யார் என்ன செஞ்சிருக்கான்னு இந்த விவாதத்தில் உட்காரும் பொழுது ஒரு விஷயம் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகும். ஆனா இதை புரிஞ்சிக்காம மாறி மாறி எல்லாரும் ஆனா ஊனான்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு பதில் சொல்வேன்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய நீங்கள் உங்களை அரசியலுக்கு வான்னு அழைக்கல, உங்களை வா இதுக்கு வா அதுக்கு வா நீங்கள் அழைக்கல, திமுக உங்களை அழைக்கிறான திமுக கூட உட்காந்துக்கிட்டு நீங்கள் உலக நாயகன் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் இன்னைக்கு எப்படி அரசியல் செய்வதுன்றது கமலுக்கு தெரியல. கமலை உலக நாயகன் கிடையாது, உள்ளூர் நாயகன் கூட இனிமேட்டு யாரும் அரசியல் அழைக்க போவது கிடையாது. அரசியலில் ஒரு பூஜ்யம் தான். இப்போ எவ்வளவு ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திருக்காரு விஜய். இப்போ விஜய் அவர்கள் ஊழல் பட்டியலை தயார் செய்வது போல இந்த போதை குறித்து எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, எவ்வளவு சமூகத்தில் ஒரு கேடு நடந்திருக்கு, எவ்வளவு பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கு, எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு விபத்துகள் நடந்திருக்கு, எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, எவ்வளவு பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்கு. ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். விஜய் அவர்கள் ஊழல் பட்டியல் ரெடி ஆயிட்டு இருக்கு, 234 தொகுதி அப்படின்ற மாதிரிலாம் பேசினார்ல சார். விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் தான் அப்படின்றது சில அரசியல் விமர்சகர்கள்லாம் கன்ஃபார்ம் பண்றாங்க. என்ன காரணம்னா, அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊழல் பட்டியல்லாம் வெளியிட்டாரு. இப்ப விஜயும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் கையில் எடுக்கிறாரு, அதனால பி டீம்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இப்போ இது வரைக்கும் சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், இல்லை பெரும்பாலான அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பிற கட்சி நபர்களாக இருக்கட்டும், திமுக ஊழல் செஞ்சிருக்குன்ற விஷயத்த பேசியிருக்காங்களா பேசலையா சொல்லுங்க? பேசியிருக்காங்க. அப்போ திமுக ஊழல் செஞ்சிருக்கு, அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள்ன்ற விஷயத்த பேசினது மட்டும் இல்லாமல் ஆதாரப்பூர்வமாக செய்திகளில் பார்த்துருக்கோம், நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கிறத பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்ச ஒரு அமைச்சர் ஜெகத் ரட்சகன் இருக்கிறாரு. அதை தாண்டி அவர் எந்த அளவுக்கு அவர் மீது 900 கோடி ஃபைன் போடப்பட்டிருக்குன்னு பல ஊழல்களை பார்த்து பேசியிருக்கிறோம். அப்போ இந்த ஊழல்களை பேசின அத்தனை பேரும் பிஜேபியோட பி டீமா கிடையாதுல்ல. நீங்க ஊழலை பற்றி பேசுவது பிஜேபிக்கு மட்டுமே பொருத்தமா இருக்கும். இப்போ மற்ற யாரு பேசினாலும் பிஜேபியோட பி டீம்னு சொல்றது இது திமுகவை பற்றி யாரும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு ஒரு அஜெண்டா பேஸில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், பிற அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டது டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 இருக்கட்டும், பர்டிகுலர் நம்பர்ஸ், நான் தான் சொன்னேன்ல, ஒரு 5 அமைச்சர்களோ 10 அமைச்சர்களோ இல்லை 5, 10 ஒரு குறிப்பிட்ட நம்பர்களை பற்றிய நம்பர் மட்டும் தான் அது வெளியிட்டார். ஆனால் இவர் எடுக்கக்கூடியது 234 தொகுதியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், அதுக்கப்புறம் தலைமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, அதை தாண்டி அவர்களுடைய சொத்து பட்டியல், இதை தாண்டி எப்படி இதை ஏன் இதற்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது பிறகு நீர்த்து போச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மணல் வழக்கு, அந்த 5 ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு போய் இடி வழக்கில் உட்கார வச்சாங்க இல்லையா, அது என்ன ஆச்சு? பொன்முடி மீது இருக்கக்கூடிய வழக்குகள் ஏன் இவ்வளோ தாமதமாகுது? இவ்வளவு ஜெகத் ரட்சகன் மீது போடப்பட்ட ஃபைன் இருக்குது. இதை தாண்டி அவருக்கு எப்படி இத்தனை கல்லூரிகள் இத்தனை கோடிகள் பணம் சம்பாரிச்சு வச்சுருக்கிறாரு, எப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் இவ்வளோ வந்திருக்கு, அவர் ஆரம்ப கட்ட வாழ்க்கை என்னவாக இருந்தது, இது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்து ஒரே அண்ணாமலை ஒரே ஒரு ஃபைலாக ஒரு நாளில் வெளியிட்டு போயிட்டார். இவர் அப்படி செய்ய போவது கிடையாது. ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொருத்தரை பற்றின தகவல், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தர் பற்றின தகவல் பொழுது 234 தொகுதி 234 மாவட்ட செயலாளர், இதை தாண்டி தலைமை குடும்பம் உதயநிதி இருக்கிறாரு, முதலமைச்சர் இருக்கிறாரு, மச்சான் சபரீசன் இருக்கிறாரு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்த பற்றியும் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக எடுத்து அதுக்கான ஆதாரத்தையும் ஆர்டிஐ மூலமாக வாங்கி அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு தகவலாக டெய்லி கொடுத்து கொண்டே வரப்போகும் பொழுது இது என்ன ஆகுனாக்கா, ஒரு நாள் அண்ணாமலை செஞ்ச விஷயத்தை இவங்க வேற ஒரு அரசியல் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. விஜய் அவர்கள் மொத்தமாக வெளியிட போவது கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது இல்லை, ஒரு வாரத்திற்கு ஒருத்தர் போது 234 பேர் 234 தொகுதி எவ்வளவு போகும் சொல்லுங்க, எவ்வளவு நாள் போகுது? ரொம்ப லாங் டியூரேஷன். அப்போ மக்கள் இதை மறக்கவே கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறாரு. இன்னும் சொல்ல போனால் இப்படி தான் செய்யணும்.
இப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னாக்கா ஒரு நாளில் வெளியிடாமல் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் 234 தொகுதி ப்ளஸ் முதலமைச்சர், உதயநிதி, இந்த குடும்பம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும்போது லாங் டியூரேஷனை போகும்போது மக்கள் மனசில் ஆணி அடித்த மாதிரி நிற்கும். இப்படி நின்னாதான் இவர்களுடைய விஷயத்தை வந்து மடைமாற்றுவதற்காக எத்தனை செய்திகள் வந்தாலும், எத்தனை வந்து விளம்பரங்கள் வந்தாலும் எல்லாமே வந்து கரைந்து போகாமல் அடுத்தடுத்து நகர்வை நோக்கி நகர்ந்து போகும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் வந்து விஜய் செஞ்சார்னு வச்சுக்கலாம், சக்ஸஸ். சார், இப்போ இந்த எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்தில் ஸ்டாலின் பிறக்கலன்னா ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாருல்ல எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனாக்கா, வாங்க ஸ்டாலின் அவர்கள் வாங்க, நீங்கள் நானும் நீங்களே இடத்தை தேர்வு செய்யுங்க, நம்ம 2 பேரும் ஒன்று உட்காருவோம், எங்கள் ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா திட்டத்தை பற்றி நாங்கள் சொல்கிறோம், உங்கள் ஆட்சி காலத்தில் என்ன திட்டங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும்னு சொல்கிறார். இதை குறித்து இவர் யார்கிட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சருக்கு ஒரு சவால் இந்த மாதிரி தான் கொடுக்குறாரு. ஆனால் இதற்கு உதயநிதியிடம் கேள்வி கேட்டாக்க, உதயநிதி என்னை கூப்பிட்டு தான் நான் வந்துடுவேன்றாரு. சரி, உதயநிதியா துணை முதலமைச்சர் ஏதோ பிள்ளையா இருக்காரு இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறாரு, ஓகே விட்டுலாம். லியோனிலாம் ஒரு ஆளுன்ட்டு வந்து வா நான் வரேன் பேசலான்னாக்கா, இங்கே என்ன ஓசியில் சோறா போடுறாங்க, நான் வரேன் நீ வரேன்னு வரிசை கட்டி வர்றதுக்கு? யார் எந்த பதவியிலிருந்து யாரை கூப்பிட்றாங்கன்ற ஒரு புரிதல் இருக்கணும். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இந்நாள் முதலமைச்சரை இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள ஸ்டாலினை கூப்பிட்றாரு. நேற்று பட்டிமன்றம் பேசி இருந்தவனெல்லாம் வா போன்னு கூப்பிட கிடையாது. நேற்று யாருக்கு சோத்துக்கு வழியில் வாங்க சோறு போகிறோன்னு கூப்பிட்டாங்களா, அப்படி கூப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. அப்போ வாங்க மொய் விருந்து வைக்கிறோம், சோறு போடுறோம், ஓசியாவன் சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டா அப்போ நீங்கள் வரிசை கட்டிட்டு வாங்க. இன்றைக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சரை வாங்க, தர்க்க ரீதியாக வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து மக்களுக்கு யார் நல்லது செஞ்சான்றதை சொல்லுவோம், தீர்ப்பை வந்து மக்கள் சொல்லட்டும்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல். அப்போ தான் வந்து எத்தனை ஆண்டு காலமாக யார் என்ன செஞ்சுருக்கான்னு இந்த விவாதத்தில் உட்காரும் பொழுது ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகும். ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் மாறி வந்து எல்லோரும் வந்து ஆனா ஊனான்னு சொல்லிட்டு வந்து எடப்பாடிக்கு பதில் சொல்வேன்னு வரக்கூடிய நீங்கள் உங்களுடைய அரசியல் அனுபவம் என்ன, உங்களுடைய அரசியல் தகுதி என்ன என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு செஞ்சுக்கிட்டு தான் பேசணும். மைக் கிடச்சிருச்சுன்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பேசுனீங்கன்னாக்கா அப்புறம் அதிமுகவிலேருந்து பதிலுக்கு பேச ஆரம்பித்தா அது பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தும். இதை தாண்டி இன்றைக்கி மேஜராக வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட இந்த கூட்டணி குறித்து கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஜன்னல் திறந்து வைக்கிறது, கதவு திறந்து வைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க, புரியுதுங்களா? ஒத்த கருத்து உள்ள நபர்கள் எங்கள் கூட்டணியில் வந்து இணைஞ்சு நாங்கள் இந்த எலெக்ஷன் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவனுங்க எப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்கனாக்கா, எடப்பாடி அவர்கள் பிஜேபியிடம் வந்து கூட்டணி செல்வதற்கு முடிவெடுத்து விட்டார் அப்படின்ட்டு. எடப்பாடி எங்கே இந்த மாதிரி சொன்னார்? அதான் சொன்னல, ஒன்று யோசிக்கணும், இல்லை காது நல்லா கேட்கணும், இல்லை சார் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிஜேபியோட போக போகிறீங்கன்னா தெளிவாக போய் திருப்பி கேட்கணும். உடனே பார்த்தீங்கன்னாக்கா சன் டிவிலேருந்து எல்லா டிவிலையும் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்க போகிறதாம், இது எப்படி பார்க்குறீங்கன்னு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக இது போல் விஷயத்தை மடைமாற்றுவதற்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் பொழுது நீங்கள் இப்படி கேவலமான அரசியல் பண்ணுறீங்க. அதைத்தான் விஜய்கிட்ட சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை மடைமாற்றுவதற்கு திமுக என்ன வேணாலும் யுக்தியை கையாளும். ஆனால் விஜய் அவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னவாக இருக்குன்னா, இந்த ஊழல் பட்டியலை தயார் செஞ்ச பிறகு ஆர்டிஐ மூலம் தகவல் பெற்ற பிறகு டிஎம்கே ஃபைல்ஸ் 1 அண்ணாமலை வெளியிட்ட மாதிரி ஒரே நாள் வெளியிடக்கூடாது. ஒரு வாரத்திற்கு ஒரு நபரை பற்றின தகவல் கொடுங்க. 234 தொகுதி 234 மாவட்ட செயலாளர் பற்றின தகவலை டெய்லி கொடுத்துக்கிட்டே வாங்க. அது வாரத்துக்கு ஒருத்தர் கொடுக்கும்போது லாங் டியூரேஷனாக போகும், மக்கள் மனசில் ஆணி அடித்த மாதிரி நிற்கும். திமுக என்ன செஞ்சுருக்குன்ற தவறை உணர்த்துறதுக்கும், நாளைக்கு நீங்கள் ஒரு சுற்றுப்பயணம் போக போகிறீங்க, நாளைக்கு நடைப்பயணம் போக போகிறீங்க, இதெல்லாம் வந்து இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைக்கு வந்து இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்கன்ற விஷயத்தை அம்பலப்படுத்தும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார அளவுக்கு பிரகாசமாக இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் விஜய் செய்யணும். இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து என்ன உலகநாயகன் அழைக்காதீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களை நாங்கள் முதல்ல அழைக்கவே இல்லை, புரியுதுங்களா? உங்களை அரசியலுக்கு வான்னு அழைக்கலை, உங்களை வந்து வா இதுக்கு வா அதுக்கு வான்னு அழைக்கலை. திமுக வந்து உங்களை அழைக்கலான்னு திமுக போட உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து உலக நாயகன் சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி அரசியல் செய்வதுன்றது கமலுக்கு தெரியல. விஜய் வந்து டெய்லி லைம் லைட்டில் வந்துட்டு இருக்கார், சீமான் வந்துட்டு இருக்கார், திமுக வருது, அதிமுக வருது, நம்ம என்ன செஞ்சால் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, நம்மளை மறந்துடுவாங்கன்ட்டு உலக நாயகன் நாங்கள் வராதிங்கன்றாரு. ஒரே ஒரு படம், அந்த ஒரு படத்தை உங்களுக்கு வெளியிடுவதற்கு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது நாட்டை விட்டே ஓடி போகிறேன்னு சொன்னாலே நீங்கள் உலக நாயகன் வச்சுக்கிட்டா தானா, உள்ளூர் நாயகன் வச்சுக்கிட்டா தானா? இது நமக்கு அவசியமற்றதாக தோணுது இல்லையா? கமல் என்பவருடைய அரசியல் வாழ்க்கை முற்று பெற்றது. என்றைக்கு அவர் திமுகவுக்கு போயிட்டு அங்கே சப்போர்ட் பண்ண போனாரோ அதோடு அவருடைய கெரியர் முடிஞ்சிருச்சு. அதனால் ஒரு கமலை வந்து உலக நாயகன் கிடையாது, உள்ளூர் நாயகன் கூட இனிமேட்டு யாரும் அரசியல் அழைக்க போவது கிடையாது. அரசியலில் அவர் பூஜ்யம் தான். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கட்சியில் நடக்கிற ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்த போகிறேன் 234 தொகுதியிலையும் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஒரு விஜய் வந்து ஒரு மாநாடு, ஒரு பிரகடனம்,
அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வந்து எத்தனை கட்சியில் எதிரொலிக்குது நீங்கள் பார்க்குறீங்கல்ல. இவருக்கு கிட்டத்தட்ட ஆதவர்ஜுன் ஆதரவு தெரிவிக்கிறாரு. அவங்க சார்பில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையில் வந்து பல நபர்கள் வந்து இவர் அம்பேத்கரை வந்து என்னைக்கு இவர் தூக்கி பிடிச்சாரோ, விஜய் அந்த மாநாட்டில் வச்சாரோ, அதுக்கு பிறகாக விடுதலை சிறுத்தையிலிருந்தும் விஜய் வந்து ஒரு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வராங்க. சரி, இவர் வந்து வெறும் 2 சீட்டுக்கு மட்டும் அடிபோடக்கூடிய நபராக இல்லாமல் இவர் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட தொண்டர் பலம் இருக்கும் பொழுது நம்மளும் அங்கே போய் சேர்ந்துடலாமான்னு சொல்லி அவர்கள் தொண்டர்கள் பார்க்கும் பொழுது இவருக்கு ஒரு கலக்கம் ஏற்படுது. அப்போ ஏற்கனவே கட்சி 2ஆக உடஞ்சிருமோன்னு பயத்தில் இருக்கிறதுனால சில ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தணும் கட்சிக்குள்ளே நினைக்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் யார் விதை நாம் போட்டது அப்படின்ற மாதிரி விஜய் போட்டது. அந்த விஜய் அவர்கள் அன்றைக்கி செஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துதுன்னாக்கோ, ஏன்னா உளவுத்துறையோடைய ரிப்போர்ட்டையே பொய்யாக்கின அளவுக்கு வந்து 8 லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னும் பொழுது இந்த பயம்தான் ஒவ்வொரு கட்சிக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்துறது. சாதி ரீதியாக, சமூக ரீதியாக பிளவுபடுத்தி வச்சிருக்கிறோம். சாராயம் இங்கே ஊற்றி கொடுக்கப்பட்டிருக்கு, மெத்து விவகாரம் தலைதிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா இன்றைக்கி 4 கல்லூரி மாணவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெத்தப்பட்ட மீனை வந்து விற்றுருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக அந்த மெத்து என்பது ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் திமுகவில் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் மெத்துன்ற ஒரு விவகாரமே வந்து நமக்கு தெரிய வந்தது. அதான் பூதாகரம் ஆச்சுன்னும் பொழுது இப்போது எவ்வளோ ஒரு அரசியல் மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்காரு விஜய். இப்போ விஜய் அவர்கள் ஊழல் பட்டியலை தயார் செய்வது போல் இந்த போதை குறித்து எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, எவ்வளோ சமூகத்தில் ஒரு கேடு நடந்திருக்கு, எவ்வளோ பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கு, எவ்வளோ பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ விபத்துகள் நடந்திருக்கு, எவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, எவ்வளோ வந்து பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்கு, எந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து இது ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பெத்த தாயை நடுவீட்டில் கொண்டு புதைச்சி வச்சான் கஞ்சா போதையில். பெத்த அப்போ வந்து குடிச்சு கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனால் 10 லட்ச ரூபா தராங்க கவர்மெண்ட் தெரிஞ்சுட்டு பெத்த அப்பனுக்கு கள்ளச்சாரத்தை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்தான் மகன். ஸோ எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, மாணவ பிள்ளைகள் மத்தியில் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை தாண்டி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் டெட்ராபேக்கை அறிமுகப்படுத்துவதற்கு திமுக முனைப்படுத்துகின்ற விஷயத்தை எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து இதை ஒரு அறிக்கையை தயார் பண்ணி இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணி விஜய் அடித்தார்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இது எல்லாமே விஜய்க்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறுறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு நல்லதாக மாறும். ஸோ இவ்வளோலாம் செஞ்சுருக்காங்க, இவ்வளோலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சரியான நபர் வந்திருக்காருன்ற மாதிரி மக்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஸோ விஜய் இதை நோக்கியும் நீங்கள் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.